யார்கிட்ட இருந்து கொரியர் வந்திருக்கு? வெண்மதி கிட்ட இருந்து. ஏய் விளையாடுத, இங்க பாரு அம்மா பயப்படுறாங்க பாரு. நான் ஒன்னும் விளையாடல, நிஜமா தான் சொல்றேன். வெண்மதி கிட்ட இருந்தா வந்திருக்கு. ஏய் என்னடி சொல்ற? ஆமாமா. என்னடி இது? பேப்பரை பார்த்து எதுவுமே தகவல் வரல நினைச்சிட்டு இருக்கும் போது அவகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. இருந்து கெடுத்தது பத்தாதுன்னு அவ போயும் கெடுக்கிறா போல இருக்க. ஏற்கனவே அவன் அரை பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த லெட்டர்ல அவ என்ன எழுதியிருக்காளோ அத படிச்சுட்டான்னா அவன் முழு பைத்தியமாவே ஆயிடுவான். அந்த லெட்டர் என்கிட்ட குடுறி. அவன் வரத்துக்குள்ள கிழிச்சு போட்டுட்டேன். குடுறி. வேண்டாமா, நம்ம தப்பு பண்ணதெல்லாம் போதும். இனிமேலும் தப்பு பண்ண வேண்டாம். வெண்மதி மேல இருந்த கோபத்துல நம்ம அண்ணனோட வாழ்க்கையில விளையாடிட்டோம். அந்த விளையாட்ட இத்தோட நிறுத்திக்குவோம். இனிமே வேண்டாமா. என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். ஏய் என்னடி நீ பேசுற? பாதி கிணத்துல நின்னுக்கிட்டு இப்ப திரும்பி போயிடலான்னு சொல்ற? இப்ப கடந்து போறதும் திரும்பி போறதும் ஒண்ணுதான். குடுறி அந்த லெட்டர். ஏய் ஜோதி, ஒழுங்கா அத்தை சொல்றத கேளு. அந்த லெட்டர் குடு. நீ ஏண்டி பிடிவாத பிடிக்கிற? இந்த லெட்டர் அவன் கையில கிடைக்க கூடாதுடி. ஏய் குடுறீனா? குடுறி. ஏய் குடு. குடு. அம்மா அம்மா குடு ஜோதி. என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கையில் என்னது? லெட்டர். லெட்டரா? யாருக்கு வந்திருக்கு? கொடு. வெண்மதி. வெண்மதி சேர்ந்து லெட்டர் வந்திருக்கு. இதை சொல்ல வேண்டியதானே முன்னாடியே? தகுதியே இல்லாத ராமிற்கு வெண்மதி எழுதுவது. காதலிக்க தெரிஞ்ச எனக்கு நீ என்னை வச்சு காப்பாத்துவியான்னு யோசிக்க தெரியல. அதனாலதான் நான் முட்டாள்தனமா உன்னை நம்பி என் குடும்பத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்க ஓடி வந்தேன். வந்து பார்த்தாதான் தெரியுது, உனக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் சரி எந்த தகுதியும் இல்லைன்னு. உன் குடும்பம் பண்ண அத்தனை கொடுமைகளையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன் தானே நீ? வீட்டுல இருந்த வரைக்கும் ஒரு நாளாவது என் வெண்மதி அப்படிப்பட்டவ இல்ல, அவ அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு நீ பேசிருப்பியா? அப்படியெல்லாம் நீ பேசினதே இல்ல. அப்பவும் நீ எதுக்காகவோ தான் அமைதியா இருக்கன்னு நானும் அமைதியா இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ பொங்கி எழுவேன்னு நான் பார்த்தேன். ஆனா நீ வெறும் பாத்திரம்னு எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. எல்லாரும் உன்னை பயன்படுத்திக்கிறாங்களோன்னு நானும் கொஞ்ச நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எதுக்குமே பயன்படாதவன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. உன் கூட வாழ்றது எனக்கு மரணத்துக்கு சமம். அதான் நீயும் வேண்டாம் உன் உறவும் வேண்டான்னு நான் தலை தெறிக்க ஓடி வந்துட்டேன்.
தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன். இன்னமும் என் வாழ்க்கைய ஏன் கெடுக்க பாக்குற? நான் பட்ட அவமானம், கஷ்டம் இதெல்லாம் உனக்கு பத்தாதா? பத்திரிக்கையில நான் என்னமோ உன் பொண்டாட்டி மாதிரி விளம்பரம் கொடுத்திருக்க. எதுக்காக என் நிம்மதியை கெடுக்கிற? அந்த அளவுக்கு உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? நீ நல்லவனா இருந்தா இனிமே என்ன தேடுறதுக்கு முயற்சி பண்ணாத. இனிமே என்ன நீ தேடவே வேண்டாம். அப்படி இதுக்கு மேலையும் நீ காணவில்லை, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு பேப்பர்லயோ இல்ல டிவிலயோ ஏதாவது விளம்பரம் கொடுத்த, அது நீ அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி சுத்தின பாவத்துக்கு சமம். புரியுதா? போதும், இதோட நிறுத்திக்கும். இதுக்கு மேலேயும் என்ன தேடாத. இப்படிக்கு மறுபடியும் உன்னை எந்த ஜென்மத்திலையும் சந்திக்க விரும்பாத வெண்மதி. அண்ணா, என்னண்ண? உன்னதான் என்னாச்சு? அண்ணா, என்னென்ன எழுதிருக்கு? என்னென்ன படுறீ? தகுதி இல்லாத ராமிற்கு வெண்மதி எழுதுவது. அப்பவும் நீ எதுக்காகவோ அமைதியா இருக்கன்னு நானும் அமைதியா தான் இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ பொங்கி எழுவன்னு பார்த்தேன். ஆனா நீ வெறும் பாத்திரம் தானு எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது. எல்லாரும் நீ யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு நான் கொஞ்ச நாள் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, உன் கூட வாழ்றது எனக்கு மரணத்துக்கு சமம். அதான் நீயும் வேண்டாம், உன் உறவும் வேண்டான்னு நான் தலை தெறிக்க ஓடி வந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடு. நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன். இன்னும் என் வாழ்க்கையையும் கெடுக்க பாக்குறேன். நான் பட்ட அவமானமும் கஷ்டமும் உனக்கு பத்தாதா? பத்திரிக்கையில நான் என்னமோ உன் பொண்டாட்டி மாதிரி விளம்பரம் கொடுத்திருக்க. எதுக்கு? எதுக்காக என் நிம்மதியை கெடுக்கிற? அப்படி இனியும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அத நீ அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி சுத்தின பாவத்துக்கு சமம். பாத்தியாடா எவ்வளவு கேவலமா எழுதியிருக்கா? நீ என்னடானா அவளையும் நினைச்சு உருகிட்டு இருக்க. அம்மா, எதுவும் பேசாதீங்க. அண்ணா, நான் உன்னை விட சின்னவதான் இருந்தாலும் சொல்றேன்,
நம்ம 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். காதல் தான் பிரச்சனை. தூரத்துல இருந்து பாக்குறப்ப பிரமிப்பா தெரியும். பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் பிம்புன்னு தெரியும். நான் கூட மகேஷ் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா மகேஷ் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்ல. இப்போ உனக்கும் அதேதான். ஆனா காதலுங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி தான். காதலே வாழ்க்கை இல்ல. இது நான் கத்துக்கிட்ட பாடம். நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டா உனக்கும் எந்த ஒரு வருத்தமும் இருக்காது. என் வெண்மதிக்கு இப்படிலாம் யார் மனசையும் புண்படுத்தவே தெரியாது. அவ இப்படிலாம் எழுதவே மாட்டான், எழுதியிருக்கவும் மாட்டான். வெண்மதி இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன மன்னிச்சிருப்பா. ஆசை வச்ச இதயத்தை வார்த்தையால காயப்படுத்துறது, வாழ்ந்த வாழ்க்கையை கொச்சப்படுத்துறது, இது ரெண்டுமே பெரிய பாவம்னு எனக்கு தெரியும். பாவத்தை பண்ணிட்டு தான் நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நிக்கிறேன். அது என் மனசுல இருந்து நான் பண்ணதில்லை. என்னோட மூளை சொல்லிதான் நான் செஞ்சேன். என்ன தேடிட்டு இருக்கிற ராம தடுத்து நிறுத்த எனக்கு வேற வழி தெரியாததாலதான் நான் அப்படி கடுமையான வார்த்தைகளை லெட்டர்ல எழுத வேண்டியதாயிடுச்சு. அதை எழுதின எனக்கு இவ்வளவு வலிக்கிறப்ப அதை படிச்ச என் ராமுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் மனசு சுக்கு நூறு உடைஞ்சிருக்கும். நான் அதை பண்ணதோட நியாயம் உனக்கே தெரியும். ஆனா அந்த நியாயம் என்னோட ராமுக்கு தெரிய வேண்டாம். இப்ப எனக்கு தேவை அவர் என்ன வெறுத்து ஒதுக்கணும். கீர்த்தியை ஏத்துக்கிட்டு அவரோட வாழ்க்கையை தொடங்கணும். அதுதான் அவருக்கு நல்லது. ஏன் நல்லது எனக்கு முக்கியம் இல்ல. என் தப்பு மன்னிச்சு அவரை காப்பாத்து. அழாதீங்க. ஏன் அழுவுறீங்க? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? எனக்கு அம்மா மட்டும்தான் இல்லை. ஆனா பாவம் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு பாட்டி சொன்னாங்க. எனக்கு தான் நீ இருக்கியே ஜானு. உன்னை தாண்டி எனக்கு வேற என்ன வேணும்? அப்புறம் எதுக்கு அழுவுறீங்க? அதே எப்பவும் அப்படிதான். நான் என் பிள்ளையார்கிட்ட பேசுறப்ப எனக்கு என்னையே அறியாம கண்ணீர் வந்துரும். அதான். என்ன ஜானு கையில ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? இன்னைக்கு கலர் ட்ரெஸ். ஸ்கூலுக்கு எதை போட்டுட்டு போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் எதை போட்டுட்டு போனா நல்லா இருக்கும்னு செலக்ட் பண்ணி தரீங்களா? குடு. இத போட்டுக்கோ. சூப்பர். நானும் இதே தான் போட்டுட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
நீங்களும் அதே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க. நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட். சரி போட்டு விடுங்க. சரி இங்கே மாத்திக்கிறியா? இங்கே வா. ஐயோ பப்பி ஷேம் ஆயிடும். வாங்க பாட்டி ரூம்க்கு போய் மாத்திக்கலாம். வாங்க வாங்க. ஜனனிய பழைய மாதிரி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த குட்டி சாத்தா பெரிய சாத்தான புடிச்சுக்குச்சே. அவளை வச்சு இவ்வளவு துரத்தலான்னு பார்த்தா இதுங்க ரெண்டும் ஒன்னாயிடுச்சு. அவ அம்மா ரஞ்சனி இருந்தப்ப இந்த வீடே எப்பவும் சந்தோஷமா கலகலப்பா இருக்கும். அந்த நாள் இன்னைக்கு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இதே சந்தோஷம் நிலைக்கணும்னா வெண்மதி இங்கே இருக்கணும். இப்ப எனக்கு 2 வேலை. முதல்ல இவங்க 2 பேரையும் பிரிக்கணும். அடுத்ததுதான் வெள்ளக்கோட்டனை வீட்டை விட்டு துரத்த முடியும். அதுக்கு அவ இருக்கணுமே. இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். என்ன பண்றது? ஏதாவது பிளான் போடுறேன். எனக்கு இந்த Dress எப்படி இருக்கு? எல்லா ட்ரெஸ்ஸுமே உனக்கு நல்லாதான் இருக்கும். இது எப்படி இருக்கு? அத சொல்லுங்க. ஒரு குட்டி தேவதை மாதிரி இருக்கீங்க. தேங்க்ஸ். சரி வாங்க போலாம். எங்க? வாங்க சொல்றேன். வாங்க. வாங்க. மம்மி, இது என்னோட ஃப்ரெண்டு. பேரு வெண்மதி. உங்களுக்கு நல்லா தெரியும்ல? இவங்க தான் உங்க படத்தை வரைஞ்சு கொடுத்தாங்க. அத மறந்தே போயிட்டேன். ஆனா இவங்க என் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? இவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. அது தெரியாம இவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்ப நாங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். மம்மி, இவங்களும் என்ன மாதிரிதான். இவங்களுக்கும் அம்மா இல்ல. நான் உங்களை நினைச்சு அழுவுறேன்லம்மா, அந்த மாதிரி இவங்களும் அழுதுட்டே இருக்காங்க. அதனால சொர்க்கத்துல இவங்க அம்மாவை பார்த்து வெண்மதி உங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லுங்கம்மா. இவங்க ரொம்ப பாவம்மா. எனக்காவது டேடி இருக்காரு, கிராண்ட்மா இருக்காங்க, சித்தப்பா, மாமா, அத்தை எல்லாரும் இருக்காங்க. இவங்களுக்கு வேற யாருமே இல்லைம்மா. ப்ளீஸ்மா, மறக்காம இவங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்கம்மா. ஜனனி, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. எங்க இருக்க? டாடி கூப்பிடுறாரு பாரு. ஜானு, அப்பா கூப்பிடுறாராம்மா. வா போலாம். அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உன்னை பார்க்குறேன். பாய்மா. மம்மி, எனக்கு இன்னைக்கு இவங்க தான் ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? சரி மம்மி, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க போலாம்.